ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஐபிஓ வீடியோவில் பார்த்தீங்கன்னா கணேஷ் கிரீன் பாரத் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஓ பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே கிரீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே இந்தியாஸ் லீடிங் சோலார் பேனல் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ இங்கே சோலார் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக அகமதாபாத், ஸோ குஜராத் இந்த மாதிரி ஏரியாஸில் ரூரல் இருக்க இண்டஸ்ட்ரியல் அண்டு அக்ரிகல்ச்சர் கிளைண்ட்ஸ்க்கு இவங்க சொல்யூஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ சோலார் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஆன் கிரிட் அண்ட் ஆஃப் கிரிட், ஸோ ஹோமில் கொடுக்குற எலக்ட்ரிஃபிகேஷன் சோலார் பேனல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல்ஸும் சோலார் பேனல்ஸ் செட்டப் பண்ணி ஸோ அதில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோலார் பம்ப்ஸ், ஸோ சோலார்லேருந்து ஸோ வாட்டர் பம்ப் பண்ணி அது அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் சோலாரில் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் சோலார் மட்டும் இல்லாமல் வாட்டர் சப்ளை ஸ்கீமும் கொடுக்குறாங்க. ஸோ அகமதாபாத் சுற்றி இருக்க ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கிராமங்களில் ஸோ இந்த மாதிரி போர்வெல்ஸ்லாம் செட்டப் பண்ணி ஸோ எவ்ரி ஹவுஸ் ஹோல்டுக்கும் பார்த்தீங்கன்னா டேப் கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன். ஸோ சோலார் வாட்டர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பூத்ஸ் செட்டப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன், ஸோ அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான வயர்ஸ் அண்டு அதுக்கான செட்டப்ஸ்லாம் இங்கே லே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ், ஸோ சோலார் பேனல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இங்கே ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன்ஸ். ஸோ சப்ஸ்டேஷன்ஸில் ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணி ஸோ அவங்களுக்கு அங்கே அகமதாபாத்தில் இருக்க ஏரியாஸ்லாம் இங்கே எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இஷ்யூடிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் 181 to 180 இருக்கு. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 600. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 லாட் 1,14,000. ஸோ மேக்ஸிமம் 1 லாட் தான். ஃபினான்ஷியல் இன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸோ 22ல் பார்த்தீங்கன்னா பேட் 520 lakhs இருக்கு. ஸோ 23, 24ல் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டடியாக இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ 815 lakhs. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2,183 lakhs இம்ப்ரூவ் இருக்குது. ஸோ அப்படியே மோர் தென் டபுளாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐபிஓ நேற்று ஓப்பன் ஆயிருக்கு டே 1. ஸோ டே 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 18 times சப்ஸ்கிரைபாக இருக்குது இந்த ஐபிஓ. ஸோ டிசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் இருக்குது இந்த ஐபிஓவில். ஐபிஓ டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஸோ ஜூலை 5 ஓப்பன் ஆயிருக்கு இந்த ஐபிஓ. ஸோ ஃப்ரைடே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 9 டியூஸ்டே. ஸோ அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 10. ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா 11. லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 12. ஸோ ஐபிஓ அப்ளை பண்ண வேணாமான்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிரே மார்க்கெட் ப்ரைஸ் 200 கிட்ட கிரே மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது இந்த ஐபிஓக்கு. ஸோ 200ஓட ப்ரைஸ் பண்ணிட்டு ஆட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா 105% கிட்ட இந்த ப்ரீமியம் லிஸ்ட் ஆகும் இந்த ஐபிஓ. ஸோ நல்ல ஒரு கிரே மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பேட் நல்ல லாஸ்ட் ஃபினான்ஷியலை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோர் தென் டபுளாக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல்ஸும் நல்லாயிருக்கு, எக்ஸலண்ட். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 29% கிட்ட இருக்குது. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு பர்சன்டேஜ் 46% கிட்ட இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது லிஸ்டிங் கெயின்காக கண்டிப்பாக இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம். நன்றி.